ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜர்னி. நான் உங்கள் ஹர்ஷவர்தனி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கீத மலைக்கோவில் தேர்டு பார்ட். இந்த ஃபஸ்ட் பார்ட்லேயும் ரெண்டாவது பார்ட்லையும் 10 வாசல் பார்த்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பாட்டு ரெண்டாவது பார்ட்லையும் பார்க்காதவங்க கீழே லிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. மலை உச்சியில் வந்து ஆஞ்சநேயர் சன்னதி, பெருமாள் கோவில், சின்ன சின்ன குகைகள், அதுக்கப்புறமேலு தாமரை குளம், தர்கா, இந்த மாதிரி நிறையா மேலே இருக்குது. நம்ம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ இப்போ கடைசி மண்டபத்தை தாண்டின உடனே நாம் மேலே வரும்போது முதல்ல பார்க்குறதே ஒரு நீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி தான். அந்த காலத்தில் வீரர்களுக்கும் குதிரைகள் குளிப்பாட்டுறதுக்கு போதுமான தண்ணிக்காக இந்த குளங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி கற்களாலேயே தண்ணீரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வாட்சிங் டவர்ஸ்னு சொல்லுவாங்களே, கண்காணிப்பு கோபுரங்கள் மாதிரி. இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா வழி இருக்காது. ஆனால் அப்போ இந்த இடத்துல இருந்து கண்காணிப்பு செஞ்சுருக்காங்க வீரர்கள்லாம். அங்கே ஒரு திட்டு மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே நின்று கீழே வரவங்கள கண்காணிக்கலாம், அதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ ரைட் சைடு போனால் ஆஞ்சநேயர் கோவில், அதே லெஃப்ட் சைடு இங்கே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். இது வழியாக இந்த பாறை மேலே ஏறணும். ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் தடம் இருந்திருக்கு, பாதை இருந்திருக்கு. அங்கே போனால் இங்கே ஒரு மண்டபம், இது வந்து நெல் சேமிப்பு கிடங்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரைட் சைடு போனோம்னா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. ஆஞ்சநேயர் சன்னதியிலிருந்து நேராக பார்க்குறது பெருமாள் கோவில். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பெருமாள் கோவிலுக்கும் இடைப்பட்ட கேப்பில் இங்கே ஒரு பழமையான ஒரு மண்டபம் இருக்கும். அது என்ன ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப சிதிலமடைஞ்சு காணப்படும். மேல் ரூஃப் எல்லாமே உடஞ்சி கிடக்கும். அந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அது ஒரு கருவறை செட்டப் மாதிரி இருக்கும். இது பெருமாள் கோவில். சின்னகேசவ பெருமாள் கோவிலுக்கு வந்தாச்சு. அங்கே பார்க்குறது ஆஞ்சநேயர் சன்னதி. இதுதான் சின்னகேசவ பெருமாள் கோவிலோட முன்பக்க தோற்றம். இன்றைக்கி பௌர்ணமி பூஜைங்கிறதுனால அங்கே உச்சிகால பூஜை நடைபெற்றுருக்கு. பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிவலிங்கம் ஒன்று பார்க்கலாம். அதை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். கோவிலை தாண்டி கீழே இறக்கத்தில் வந்தோம்னா இங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் அந்த இறக்கத்தில் ஒரு பழமையான ஒரு பள்ளிவாசல் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இறக்கத்தில் தான் போகணும். இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த பாறையில் தான் செதுக்கியிருப்பாங்க. கொஞ்சம் மழை காலத்தில் ரொம்ப வழுக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பார்க்கணும். இது வந்து முகரத்துக்கு அடுத்த நாள், அதனால் இங்கே உள்ளே எல்லாம் தொழுகையில் இருந்தாங்க. அதனால் நாங்கள் உள்ளே போகலை, டிஸ்டர்ப் பண்ணல, திரும்பி வந்துட்டோம். ஓகே, இப்போ திரும்பி மேலே போகலாம். மேலே போகும்போது பார்க்கலாம். இந்த தர்காவை பார்த்திங்கன்னா கீழேருந்து அடிவாரத்துலேருந்து பார்த்தாவே இந்த தர்கா நல்லா கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், மேலே அங்கே இருக்கிறது சின்னகேசவர் கோயில். இதுக்கு மேலெல்லாம் கிட்டத்தட்ட மலைகள் இருக்கும், பாறைகள்லாம் அதிகமாக இருக்கும். இங்கிருந்து வர தண்ணி ஃபுல்லாக எல்லாம் ட்ரெயின் ஆகி வர்றதுக்கு ஒரு குளம், அது வழிஞ்சு கீழே போகிறதுக்கு அங்கே இன்னொரு குளம். இதிலேருந்து மறுபடியும் கீழே போகிறதுக்கு கீழே பாறையில் வடிகிற தண்ணியெல்லாம் கீழே இருக்க அந்த பெரிய குளத்துக்கு போகும். இப்போ பாருங்கள், அங்கே தெரிகிறது மங்கமலைன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தால் தெரிகிறது ஒருக்கன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அது NH4 காஷ்மீர் டு கன்னியாகுமரி. இப்போ சங்ககிரி மலையில் நிறைய குளங்கள் இருக்குது.
இந்த குளங்களில் வந்து மழை தண்ணி பேஞ்சால் மட்டும்தான் அதில் தண்ணி நிற்கும். ஆனால் இவ்வளோ ஹைட்டில் இருக்க மலையிலேயே ஒரு நீரூற்று இருக்குது. அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சொன்ன நீரூற்று இதுதான். இந்த சங்கிரி மலையிலேயே இதை மட்டும்தான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். மற்ற எதையுமே குடிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. மற்றதெல்லாம் அந்த காலத்தில் குதிரைகள் கழுவுறது, வீரர்கள் குளிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் அந்த குளத்தெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கும் கூட சென்னகேசவ பெருமாளுக்கு பொங்கல் வைக்கிறதுனா இந்த நீரூற்றுல வந்து தான் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. நல்ல தண்ணி குளத்தை தாண்டி மேலே வந்தோம்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்கும். இப்போ இங்கே மேக்ஸிமம் இங்கே சமைக்கிறதுக்கு எல்லாம் இந்த மண்டபத்தை தான் பயன்படுத்துவாங்க. சைடு பார்த்தோம்னா சென்னகேஸ்வரர் கோயில் அங்கே தெரிகிறது. ஃபஸ்ட் ஸ்பாட்லேயே நம்ம சொல்லியிருப்போம், திருச்செங்கோடு மலையில் தகு மாதிரி இருக்கும். இப்போ வியூவில் காட்டுற பாருங்க. இந்த பக்கம் மலை, இந்த பக்கமும் திட்டு, நடுவில் அந்த பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் தண்ணி தேங்கும். அந்த தண்ணியில் தான் அந்த தேங்குற தண்ணி ஒரு குளமாக இதாகிருக்கு. என்ன ரொம்ப நாளாக இந்த குளங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டுலாம் புரட்டாசி மாதம் இந்துக்களும் மொகரம் பண்டிகை அந்த டைமில் முஸ்லீம்களும் அதிகமாக வந்துட்டுருப்பாங்க. இப்போல்லாம் இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால யாரும் நிறைய வர்றதில்லை. அதனாலேயே கொஞ்சம் ரொம்ப இந்த இடமே கொஞ்சம் ஒரு மாதிரி பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த குளத்தில் பார்க்குறீங்க, இதில் தாமரைப்பூ நிறைய இருக்கும். எங்கள் பாப்பா வேறு தாமரைப்பூ பார்த்தா கேட்பா, இறங்கலாமா? கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் தான். ஏன்னா பாம்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே. தாமரை கேட்டேன். அப்பா ஆழமாக இருந்தாலும் இருக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னார். நான் தான் அப்பாவை கம்பல் பண்ணேன். அதனால் அப்பா ஓகேன்னு சொல்லிக்க போயிருக்காரு. பக்கத்தில் எந்த பூவும் இல்லை, எல்லாமே தூரமாக இருக்கா. அதனால் அப்பா வந்து குச்சி தேடுறாரு. குளத்தோட ஆளை பார்க்குறதுக்கா இல்லை எங்களை அடிக்கிறதுக்கானே தெரியல. குளத்தோட ஆளெல்லாம் தெளிச்சோமா முன்னாடி இருந்த பூங்கிறதுனால பறிச்சிட்டோம். ஆனால் வேறு யாராவது வந்து அந்த மேலே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஆழம் இருக்கோ இல்லையோ உள்ளுக்குள்ளே ஏதாவது பாம்புகள் இருக்கலாம். இப்போ இந்த செகண்ட் இவ்வளவு மயான அமைதியாக இருக்கிற இந்த இடத்துல, அதுவும் குறிப்பாக இந்த குழிக்குள்ளே எத்தனையோ உயிர்கள் கத்தி இறந்து போயிருக்கு. எப்படிங்கிறத மேலே போய் பார்க்கலாம். இது 6 அடி உயரம் 5 அடி அகலமும் கொண்ட ஒரு செவ்வக வடிவிலான ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். இதோட மேல் பகுதியில் சதுர வடிவில் ஒரு வாய்ப்பகுதி இருக்குது. இதில் தான் குற்றவாளிகள், அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க, நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக செயல்பட்டவங்க, இல்லை அதுக்கு முன்னாடி ராஜாக்கள் ஆண்டப்ப குற்றம் சுமத்தப்பட்டவங்க, குற்றம் செய்தவர்கள் எல்லாத்தையும் தண்டனை கொடுத்த இடம் இதுதான். இதில் எப்படி குழிக்குள்ளே குற்றவாளியை இறக்கி கல்லை வச்சு மூடிடுவாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க இறந்ததுக்கப்புறம் திறந்து அவங்க உடலை எடுத்து வெளியே காக்கை கழுகுக்கெல்லாம் இறையாக போட்டுருவாங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது இறக்கலைன்னா மறுபடியும் இந்த குழியை மூடி வச்சுருவாங்க. இப்போ இந்த குழியில் எல்லாம் கல் நிரம்பி இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த குழி ரொம்ப ஆழமாக இருந்ததாக சொல்லப்படுது. இப்போ நாம் பார்க்குற பள்ளத்தாக்கு தான் பிணம் தள்ளி பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூக்கிலிடப்பட்ட குற்றவாளிகளை இறந்ததுக்கப்புறம் இந்த மலை உச்சியிலேருந்து இதுக்கு கீழே இருக்க இந்த பள்ளத்தாக்கில் கீழே தூக்கி வீசிடுவாங்க. அங்கேருந்து வீசின பிணத்தை கழுகு காக்கைக்கு இரையாக்கிறது அப்போ இருந்த மன்னர்களோடையும் அதுக்கப்புறமேல் இருந்த ஆங்கிலேயர்களும்
இந்த மாதிரி தான் தண்டனையை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப டெரரான இடம்தான். ஆனால் இந்த இடத்துல இப்படிப்பட்ட டெரரான இடத்துல இங்கே ஒருத்தன் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு முக்கியமா? அப்போ அப்புறம் அங்கே ஒரு மேடு இருக்கும். அது வந்து தோல் உரிச்சான் மேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது குற்றவாளிகளை தோலை உரித்து அந்த பள்ளத்தாக்கில் அப்படியே உருட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ரொம்ப கொடுமையான தண்டனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்க்கலாம். இங்கே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஆள் நடமாட்டமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. இது ஒரு காலத்தில் இந்த இடம் ஃபுல்லாகவே மக்கள் நடமாட்டமும் வீரர்கள் குதிரைகள்னு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்திருக்கும். நம்ம சங்கிரி மலையில இந்த பாறைக்கு அடியில நிறைய குகைகள் இருக்கும். வாங்க அதை பார்க்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குகள் அதிகமாக இருக்கும். இங்கே கூட்டமாக இருக்கப்போ பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட முறையில் வரும்போது கையில் இருக்கிற பொருளுக்கு சேஃப் கிடையாது. இங்கே வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறோம். எங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.